யாருப்பா இவருன்னு கேட்டா, பாஷா, சித்திக் பாஷான்னு டெரரா சொல்வாருன்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்காருங்க. அதனால பாருங்க, தஞ்சாவூர்காரரான சித்திக் பாஷாவையும் அவர் இருக்கிற இடத்தையும் தேடி தேடி வந்து குருவி கூடு கட்டி குஞ்சு பொரிச்சு அழைச்சுக்கிட்டு போகுதுங்க. இதுல என்ன அதிசயம்னு தானே கேக்குறீங்க? அந்த குருவிங்க தேடி வந்து கூடு கட்டுறது வீட்லயோ இல்ல விட்டத்துலயோ இல்லங்க, சித்திக் பாஷாவோட ஸ்கூட்டர்லங்க. மனுஷன் என்ன காசு போட்டு வண்டி வாங்கியிருந்தாலும் அந்த சின்னஞ்சிறு உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து குருவிங்க கூட்ட விட்டு பறக்கிற வரைக்கும் மாச கணக்குல பஸ்ல பயணம் பண்ணி வேலைகளை பாத்துக்கிறாரு. பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோங்க. இறக்கமுள்ள மனச நோக்கி தானுங்க இயற்கை வரும் என்பத நம்ம சித்திக் பாஷா மூலமா தான் பார்த்திருக்கிறோம். இத கேள்விப்பட்டு பேசுறவங்க எல்லாம் கலிகாலத்துல இப்படி ஒரு மனுஷனான்னு ஆச்சரியப்பட்டு போறாங்க. என் பேர் சித்திக் பாஷா. என் சொந்த ஊர் தஞ்சாவூர் தான். நான் ஆக்சுவலாக கீழே வாசலில் என்னோடய வீடு எஸ்எம் நகரில். ஸோ எப்போதுமே சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஆஃபீஸ்க்கு. நான் இங்கே நியூ பஸ் ஸ்டாண்டில் அரமுடா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சாஃப்ட்வேர் டெவலப்பராக. ஸோ எப்போதுமே சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டேன், வெளில தான் போய் சாப்பிடுவேன். அன்றைக்கி சாப்பாடு எடுத்து வந்ததுனால வண்டி இங்கே மேலே வச்சுட்டு ஈவினிங் தான் ரிட்டர்ன் வந்தேன். 6 மணி இருக்கும், அந்த டைமில் தான் வந்தேன். வந்து பார்க்கும்போது குருவி கூடு கட்டியிருந்தது. அதில் ஒரு முட்டை வேறு இருந்தது. சரி, ஓகே, எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட வீட்டில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அதை அப்படியே அங்கே வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி நான் லாக்டவுன்லேயுமே 2-3 தடவை இந்த மாதிரி என் வண்டியில் குருவி கூடு கட்டி இருந்துச்சு. ஸோ இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் எனக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்சாலும் நீங்களுமே வந்து வீட்டில் வெளியிலலாம் வந்து குருவிக்கு இந்த சம்மர் டைமில் தண்ணி, ஸோ அதுக்கு சாப்பாடு திணை இந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ வச்சிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படும். குருவிக்கு ஸ்கூட்டர் தந்த அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.